ஹேர் மீஸ் டுடே பார்க்க போகிறது ஜங்குக் எஃப்எஃப் ஜென்சி ஃபைனல் பார்ட். அப்புறம் இன்னையோட இந்த எஃப்எஃப் முடிஞ்சிடும். ஸோ டயாங்க்கும் ஜேகேக்கும் நான் ஒரு நியூ எஃப்எஃப் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எஃப்எஃபோட நேம் ஜேகேவோடது ஹாட் ப்ரொஃபஸர் கோஸ்ட் காலேஜ், அப்புறம் வியோடது சுகர் டேடி அப்சஷன். இந்த ரெண்டு எஃப்எஃப்பில் எதை நான் ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணுறதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஜங்குக் இப்போ தன்னோட மேன்ஷனில் தான் அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. ஜங்குக்கோட மம்மி டேடி ரெண்டு பேரும் ஜங்குக் செல்லம் வைனை பார்க்குறதுக்கு போகலையா? கொரியாவுக்கு வந்து 2 days ஆகிடுச்சிடா. உன்னோட பொண்ணும் அவ்வளோ அழகாக இருக்கா, பார்க்குறதுக்கு ஒன்றை மாதிரியே இருக்கா. எப்போ போய் பார்க்க போகிற அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்காக மம்மி நான் போய் பார்க்கணும்? அவங்க எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. ஒவ்வொரு நாளும் நான் அப்படியே துடிச்சுக்கிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு புள்ளி பண்ணுறது தப்பு தான், அதெல்லாம் நான் நியாயம்னு சொல்ல வரல. ஆனால் ஒரு புள்ளி பண்ணதுக்காக இவ்வளோ பெரிய தண்டனையா எனக்கு? என்னை பெற்றவங்க தானே நீங்கள் ரெண்டு பேரும். நடந்த விஷயத்த ஒரு ஃபோன் கால் போட்டு கூடவா எனக்கு சொல்லக்கூடாது? நான் போகலை குழந்தைய பார்க்க. நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். மனசு சரியில்லை. அவளை போய் பார்த்தேன், உண்மையிலே வெறி தீர போட்டு தள்ளிடுவேன் அவளை. நான் என் கோபம் கொஞ்சம் தணிஞ்சதுக்கப்புறம் போய் அவளை பார்த்துக்கிறேன். என் பொண்ணை நான் பார்த்துப்பேன், அது எனக்கு தெரியும். நீங்கள் யாரும் என்கிட்ட சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜங்குக்கோட டேடி சொல்கிறாங்க, வேகமாக அப்படியே பாரிஸ்லேருந்து இங்கே குதிச்ச. ஏர்போர்ட்டில் எவ்வளோ பொம்மை நீ வாங்கிக்கிட்டு வந்தேன்னு உன் ட்ராலியை ஓப்பன் பண்ணி பார்க்கல தானே தெரிஞ்சது. ஏண்டா டேய், ஒயினை பார்க்கணுன்னு அப்படி அவதி எடுத்து வந்தவன் எங்கே இருந்து நீ இவ்வளோ பொம்மைகளை தூக்கிக்கிட்டு வந்த பாரிஸ்லேருந்து அப்படின்னு கேட்குறாங்க. போர்டிங் போட லேட் ஆணுச்சு, என்னால் சும்மா உட்காந்துருக்க முடியல. எனக்கு பொண்ணு பிறந்திருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படி சும்மா வருவேன்? அதனால் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு வந்தேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். ஓஹோ, ரைட். எஸ்டர்டே போய் ஏகப்பட்ட கவுனு, அப்புறம் குழந்தைக்கு எதுக்குடா க்ராப் டாப்பு மினி ஸ்கர்ட்டுன்னு என்னென்னமோ வாங்கிட்டு வந்த. 1 மாதம் தானே ஆயிருக்கு குழந்தைக்கு, இவ்வளோ ட்ரெஸ் எதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மம்மி பேசாமல் போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். திருட மாதிரி ஊர்லேருந்து வந்த அன்னைக்கும் எஸ்டர்டே நைட்டு இந்த 2 நாளும் எங்கக்கிட்ட நீ பார்க்கல, எங்கள் பொண்ணை பார்க்க போக மாட்டேன், கோபம் குறையட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனால் திருட மாதிரி வைன் வீட்டு வாசலில் போய் நின்றுக்கிட்டு பாட்டிமாக்கிட்ட ஃபோனை போட்டு என் பொண்ணை தூக்கிக்கிட்டு வாங்க நான் பார்க்கணுன்னு சொல்லி பார்த்துட்டு வர்றியான். அசிங்கமால உனக்கு? இதுக்கு வெக்கத்தை விட்டுட்டு வைன் வீட்டுக்குள்ளேயே போய் நல்லா பார்த்துட்டு வரலாம்ல குழந்தைய. ஏன் இப்படி உனக்கு வெட்டி கௌரவம் அப்படின்னு கேட்குறாங்க ஜங்குக் மம்மி. அப்போ ஜங்குக், யோஹோ, என் பிள்ளைய பார்க்குறதுக்கு நான் திருடேனுங்கிற பேரெல்லாம் வாங்கணும் போல். தொலையட்டும், இந்த பாட்டி ஃபோனை போட்டு கொடுத்துட்டாங்க போல். சப்பா, இப்போ என்ன? குழந்தைய பார்க்க போனேன், என் பிள்ளைய பார்க்க போனேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை? இலையை பார்த்துட்டு போங்கங்கிட்ட. நான் எனக்கு விருப்பப்படுறப்ப போய் வைனை பார்ப்பேன். அவள் என்னை ரொம்ப காயப்படுத்தியிருக்கா, அதுக்காக நான் இப்போ போய் அவளை பார்க்க மாட்டேன். அவளாக வந்து என்னை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜங்குக்கு எந்திரிச்சு அப்ஸ்டேர்ஸ் போயிட்டாங்க. இப்படியே ஒரு 1 week பாஸ் ஆகுது. வைன் தன்னோட குழந்தை கூட ரொம்ப ஹாப்பியாக அப்படியே விளையாண்டுட்ருக்காங்க உட்காந்து. ஒய்யாரி செல்லத்துக்கு என்ன வேணும்? மில்க் வேணுமா, டாய்ஸ் வேணுமா, இல்லை என்ன வேணும் அப்படின்னு குழந்தைக்கிட்ட பேச்சு கொடுத்துட்ருக்காங்க வைன். ஒய்யாரி பழமாக சிரிச்சிட்ருக்காங்க வைனை பார்த்து. நல்ல ஜப்பியான அழகான குழந்தை ஒய்யாரி. அப்படியே பார்க்குறதுக்கு ஜங்குக் மாதிரி இருப்பாங்க. ஒய்யாரியோட அந்த குட்டி ஃபிங்கர்ஸ் எல்லாம் அப்படியே தடவி பார்த்துட்டு, ஓகே இப்போ மசாஜ் ஆயில் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க பாட்டிமா, உனக்கு நான் மசாஜ் பண்ணி விடவா அப்படின்னு கேட்குறாங்க வைன் ஒய்யாரியை பார்த்து. அப்போ ஒய்யாரி எகெயின் பலமாக ஜிஜல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வைன் அப்படியே ஒய்யாரியை தூக்கி டைட்டாக ஒரு கிஸ் பண்ணி அப்படியே ஷோல்டரில் போட்டு தட்டி கொடுத்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் நடந்துகிட்ருக்காங்க. அப்போ பாட்டிமா, ஒய்யாரி எங்கள் கூட அம்மோ, இன்றைக்கி நான் மசாஜ் பண்ணுறேன், உனக்கு எஸ்டர்டேவே ஸ்டமக் பெயின் இருக்குதுன்னு சொன்னீங்கள, ஹீட்னால் கூட பெயின் ஆகும், போய் ஆயில் பாத் பண்ணு, நான் ஒய்யாரியை பாத் பண்ணி விட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வைன் பாட்டிமா கிட்ட ஆயில் வாங்கிக்கிட்டு அவங்க பால்கனி சைடு போயிட்டாங்க ஆயில் பாத் பண்ணுறதுக்கு. ஒய்யாரிக்கு மசாஜ் பண்ணுறதுக்காக பாட்டிமா ரெடி ஆகிட்டாங்க. இப்படியே ஒரு ஹாஃப் டே பாஸ் ஆகுது. இப்போ ஆஃப்டர்நூன் டைம். ஃபுட் சாப்பிட்டுட்டு பாட்டிமா அவங்க ரூமில் படுத்துட்டாங்க. நல்லா ஆயில் பாத் எடுத்ததில் வைனுமே நல்லா களைப்பாக தூங்கிட்டு இருக்காங்க.
ஒய்யாரி தான் இப்போ தூங்கிட்டு இருக்கவங்க மெதுவாக ஐஸை ஓப்பன் பண்ணி பார்த்து அவங்களோட பேபி வாய்ஸில் ஏதேதோ ஊவான்னு சொல்லிக்கிட்டு தங்களோட ஹேண்ட்ஸையும் லெக்ஸையும் ஆட்டிட்டு ரொம்ப ஹாயாக படுத்திருக்காங்க ஒய்யாரி. அந்த டைமில் யாரோ ஒருத்தவங்க ரூம் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே வர்ற மாதிரி இருக்குது. அவ்வளோதான், ஃபியூ மினிட்ஸில் ஒயினோட ஃபேஸ்கிட்ட எதையோ ஒரு ஸ்ப்ரே மாதிரி அடித்து ஒய்யாரியாக அந்த பர்சன் தூக்கிக்கிட்டு போயிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஜங்குக் இப்போ தன்னோட லிவிங் ஏரியாவில் உட்காந்து டீ சிப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒயின் பாட்டிமா 2 பேரும் இப்போ ஜங்குக்கோட மேன்ஷன் லிவிங் ஏரியாவுக்குள்ளே தான் வந்துட்டுருக்காங்க. ஜங்குக் யார் அது அப்படின்னு சைடில் திரும்பி பார்க்குறாங்க. பாட்டிமா ஒயின் 2 பேரும் ஜங்குக்கை பார்த்து தான் ஒரு டியரி ஐஸில் வந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் டக்குன்னு எழுந்து நின்று ஒயின்கிட்ட போகிறாங்க. ஒயின் ஜங்குக் எழுந்து நின்னதும் ஜங்குக்கோட டேடி தான் உட்காந்துருக்காங்கன்னு நினச்சிட்டு இருந்தவங்க ஜங்குக் தான்னு தெரிஞ்சதும் ஒயினால் தன்னோட எமோஷ்னலை கண்ட்ரோல் பண்ண முடியலை. குடுக்குடுன்னு ஓடி போய் ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒயினாவே வந்து ஜங்குக்கை இப்போ தான் ஹக் பண்ணுறாங்க. சோலே லெஃப்ட் ஆன மாதிரி இருக்குது ஜங்குக்கு. ஏன்னா 2 பேரோட ஹேண்ட்ஸ்லேயுமே குழந்தை இல்லை. அழுதுகிட்டு வந்து இப்படி ஹக் பண்ணதும் ஜங்குக் உடனே ஒயினை பேக் ஹக் பண்ணி அப்படியே ஒயினோட ஃபேஸை நிமித்தி பார்த்து என்னாச்சு குழந்தை எங்க அப்படின்னு கேட்குறாங்க. மிஸ்டர் ஜான், குழந்தைய காணும். ஆஃப்டர்நூன் குழந்தைக்கு ஃபீட் பண்ணிவிட்டு தூங்க வச்சேன். நானும் இன்றைக்கி தூங்கிட்டேன். ஆமாம், கண்ணு முழிச்சு பார்த்தா குழந்தைய காணும். எனக்கு பயமாக இருக்குது, குழந்தைய காணும் அப்படின்னா அழுகுறாங்க ஒயின். ஏய், என்னடி சொல்கிற, குழந்தை எங்க அப்படின்னு கேட்குறாங்க ஜங்குக். அந்த டைமில் ஜிமின், மினி, டயாங்சியா 4 பேர் வந்துட்டாங்க. அவங்க பேரண்ட்ஸுமே பின்னாடியே வந்துட்டாங்க. ஜங்குக்கு ஏன்னு தெரில, எல்லோரும் ஒரே நேரத்தில் வீட்டுக்குள்ளே வந்ததும் ஒரு விதமான பதட்டத்தை ஃபீல் பண்ண முடியுது. ஒயான், ஃபுட்டேஜ் இருக்கா வீட்டில் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, ஃபுட்டேஜெலாம் ஒன்றும் இல்லை நம்ம வீட்டில். எனக்கு பயமாக இருக்குது, குழந்தைய காணும். வீட்டுக்குள்ளே ரூமில் என் பக்கத்துலேயே தான் தூங்கிட்டு இருந்தா ஒய்யாரி, காணும் அப்படின்னு அழுகுறாங்க. கிச்சன்லேருந்து என்ன சவுண்டுன்னு கேட்டுக்கிட்டே வெளியில் வந்த ஜங்குக் மம்மி ஒயினை பார்த்துட்டு, ஒயினா, ஒயின் தங்கம் வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கிடுகிடுன்னு ஒயின்கிட்ட வரும்போது தான் ஒயினோட ஃபேஸ் அப்படியே பஃபியாக இருக்கிறத நோட்டீஸ் பண்ணிவிட்டு, அச்சோ என்னமோ அழுதியா அப்படின்னு கேட்குறாங்க. மம்மி, ஒய்யாரியா காணும் மம்மி, வீட்டுக்குள்ளே என் பக்கத்தில் தூங்கிட்டு இருந்தா காணும் அப்படின்னு அழுகுறாங்க ஒயின். அந்த டைமில் ஜங்குக்கோட நம்பருக்கு கால் வருது. ஜங்குக் ஃபோன் அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஜியான், பிள்ளைய காணும்னு துட்டிச்சுக்கிட்டு இருக்கீங்களா உங்கள் வீட்டில்? என்னோட பொண்ணையும் என் பார்ட்னரோட பொண்ணையும் நீனும் அண்ணனுங்க தம்பிங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு பாரிஸில் போலீஸில் பிடிச்சி கொடுத்தீங்களே என் பொண்ணுங்களை, அவங்கள பிரிஞ்சிருக்கிற எனக்கு இப்படித்தான் இருக்குது. தொலைஞ்சிச்சா அவங்க குழந்த, நாங்கள் தான் தூக்கணும். புள்ள வேணும் அப்படின்னா பாரிஸ்லேருந்து என் பொண்ணுங்க 2 பேரும் என் மேன்ஷனுக்கு வரணும். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எங்களுக்கு தெரியாது. நீங்கள் எல்லாருமா சேர்ந்து தானாடா என் பொண்ணுங்க 2 பேர்த்தையும் போலீஸில் பிடிச்சி கொடுத்தீங்க. கேஸை வாபஸ் வாங்கி மரியாதையாக இப்போ கொரியா கூட்டிகிட்டு வரணும் என் பொண்ணுங்க 2 பேர்த்தையும். என் பொண்ணு மாயாவையும் என் ஃப்ரெண்டு பொண்ணு ஹன்ஷுவையும் எப்போ கொண்டு வந்து விடுறீங்களோ அப்போ தான் உன் பொண்ணு ஒய்யாரி உன் கைக்கு கிடப்பா அப்படின்னு சொல்லிட்டு மாயாவோட டேடி ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. ஜங்குக் அவுட் ஸ்பீக்கரில் தான் போட்டு பேசியிருப்பாங்களா. ஸோ ஃபேமிலியில் இருக்க அத்தனை பேருக்கும் மாயா டேடி என்ன சொன்னாங்கன்னு கேட்டுருச்சு. ஒயினா அப்படியே சோஃபாவில் உட்காந்துட்டாங்க. ஐயோ போச்சு, ஐயோ என் பொண்ணை ஏதோ பண்ண போகிறாங்க. 1 மந்த்து தான் ஆயிருக்கு என் குழந்தைக்கு. ஐயோ ஃபுட்டுக்கு என்ன பண்ணுவான் என் குழந்த, ஐயோ என்ன ஏதாவது பண்ணுங்க, என் குழந்தை எனக்கு வேணும் அப்படின்னு அழுகுறாங்க ஒயின். ஜங்குக் அப்போ அப்படியே ஒயின் பக்கத்துலேயே உட்காந்துட்டாங்க. ப்ராசஸே பண்ண முடியலை, அப்படியே பிளாங்காக இருக்குது மைண்டே. அப்போ டயாங்கும் ஜிமினும் ஒயின்கிட்ட வந்து, இங்கே பாரு ஒயினா, கல்யாணத்துக்கு எஸ்டர்டே நைட்டு ஜங்குக் உங்ககிட்ட வந்தான்னு சொன்னீல, அந்த மாயாவும் ஹன்ஷுவும் தான் ட்ரக்கு கொடுத்துருக்காளுங்க. அவளுங்க ஜங்குக் கூட ஒன்று மண்ணா இருக்கணுங்கிறதுக்காக போராத நேரம் ஓ ரூம்குள்ளே வந்துட்டான் ஜங்குக். பெரிய பிரச்சனை, அதனால தான் 2 பேரும் பிரிஞ்சு இவ்வளோ நாள் இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின். டயாங் அதுக்கு, ஆமாம் ஒயினா, இந்தா இப்போ பாரிஸ்க்கும் போய் அவளுங்க வேலையை ஆரம்பிச்சிருக்காளுங்க. நாங்களாம் போய் அவளுங்கள போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டோம். அதுக்கு தான் இந்த மாதிரி மறட்டிக்கிட்டு இருக்கான் அவங்க டேடி
அப்படின்னு சொல்கிறாங்க தேங். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே டோர்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்காங்க மிஸ்டர் ஜான். ஏன்னா இப்போ தான் அவங்க காலேஜ் முடித்து வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இங்கே நடக்கிற சம்பவங்களை நோட்டீஸ் பண்ணிவிட்டு அமைதியாக நின்றுட்டுருப்பாங்க. அப்போ மிஸ்டர் ஜான் வில்லியம்ஸ் சொல்கிறாங்க, யாரோட பேத்தியை யாரு கடத்துறது? பொறுக்கி பொண்ணுங்களை பெற்று விட்டுட்டு இவ்வளவு சவடாலாக பேசுகிறானா? தள்ளி அவனுக்கு இருக்கு. ஜாங்காக், எதுக்கு நீ வருத்தப்பட்டுட்ருக்க? டேடி இருக்கேன்னா பார்த்துக்கிறேன், உன் அண்ணா 2 பேரையும் கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சைடில் உட்காந்துக்கிட்டு இருந்த ஜங்குக்கோட அண்ணா 2 பேரும் என்னங்க டேடி அப்படின்னு வேகமாக கிட்ட வர்றாங்க. என்னோட பாரிஸில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் கால் பண்ணணும். நீ போய் என்னோட ரூமில் அவங்களோட ஃபோன் டீட்டெயில்ஸ் இருக்கு, எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ இப்போவே போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காய் கிளம்பிட்டாங்க. சங்குக்கோட டேடி அமைதியாக போய் ஒயின் பக்கத்தில் உட்காந்துட்டு, இங்கே பாராமோ, குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது, அவனுங்களுக்கு நான் பார்த்துக்கிறேன், கம்முன்னு எதுக்கும் கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃபோன் எடுத்து பாரிஸில் இருக்கக்கூடிய சில ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணுறாங்க. இப்படியே ஒரு 1 ஹவர் பாஸ் ஆகுது. ஜங்குக்கோட நம்பருக்கு கால் வருது. ஜங்குக் ஃபோனை ரொம்ப பதட்டத்தோடு அட்டன் பண்ணுறாங்க. ஏன்னா மாயாவோட டேடி தான் கால் பண்ணியிருக்காங்க. ஹலோ, என்னாச்சு என் குழந்தைக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அடே படுபாவி, எதுக்குடா போலீஸ் என் வீட்டை சுற்றி ரவுண்டு பண்ண வச்சுருக்க? என்ன பிரச்சனை உனக்கு? என் பொண்ணுங்களை பாரிஸ்லேருந்து கூட்டிகிட்டு வான்னு சொன்னால் எதுக்குடா எங்கள் பேரில் கம்ப்ளைண்ட் பண்ண போலீஸில் அப்படின்னு கத்துறாங்க. ஜங்குக்கு ஒன்றுமே புரியலை. இங்கே பாருங்க, என்ன போய் சொல்கிறீங்க? நான் யாரையுமே கம்ப்ளைண்ட் பண்ணலை போலீஸில். ஏன் என் வீட்டை விட்டு கூட வெளியில் போகலை. என்ன பிரச்சனை? என் பொண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். அப்போ ஜங்குக்கோட இயர்ஸ்லேருந்து அவங்க டேடி ஃபோனை டக்குன்னு எடுத்து, ஏய்லி, என்ன என்னோட பசங்களை உன் பொண்ணு மேரேஜ் பண்ணிவிட்டு என்னோட கடைசி பையன் கூட 1 மணி நேரம் ஆசைப்படுவாளுங்களா? அந்த வெக்கங்கட்ட பொண்ணுங்களை உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு ஏன் பேத்தியை கடத்திக்கிட்டு போவியானே? நான் தாண்டா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணேன். எங்கே மட்டும் இல்லை, பாரிஸில் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி உன் பொண்ணுங்க கொரியாவே வர முடியாத மாதிரி ஏகப்பட்ட கேஸ்களை போட வச்சுருக்கேன். ட்ரக் எடுக்கிறதும் கொடுக்கறதும் எவ்வளோ பெரிய பிரச்சனையான விஷயம் தெரியுமா? உன் பொண்ணுங்க போட்ட ட்ரக்கில் என் பையனுக்கு எதுவும் பிரச்சனையானால் நான் எங்கே போகிறது? என் பேத்திக்கு மட்டும் எதுவும் பிரச்சனையானது, உன் ஃபேமிலியில் ஒருத்தவங்க கூட இருக்க மாட்டாங்க, அத்தனை பேரையும் என்னோட கையாலே போட்டு தள்ளிடுவேன். இந்த ஜான் வில்லியம்ஸை பற்றி உனக்கு ரொம்ப நல்லா தெரியும். 1/2 அன் ஹவரில் என் பேத்தி என் வீட்டில் இருக்கணும், இல்லை அதுக்கப்புறம் நான் சொல்ல மாட்டேன், நீனே புரிஞ்சுக்குவ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க மிஸ்டர் ஜான் வில்லியம்ஸ். பாட்டிமாவுக்கு நல்லா புரிஞ்சு போயிடுச்சு. ஜங்குக்கோட டேடியோட குணம் அப்படியே ஜங்குக்கு இருக்குது. ஆனால் ஜங்குக் டேடி நல்ல முறையில் அவங்களோட கோபத்தையும் அவங்களோட மைண்ட் ஷார்ப்னஸையும் யூஸ் பண்ணுறாங்க. ஜங்குக் நல்லா மற்றவங்கள டீஸ் பண்ணுறதுலையும் புள்ளி பண்ணுறதுலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஆனால் இப்போ தான் ஜங்குக் திருந்தி பொட்டிப்பாம்பு மாதிரி ஆயிட்டாங்களே. ஸோ தன்னோட பேத்தி ஜங்குக்கிட்ட இருக்கும்போது பாதுகாப்பாக தான் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு பாட்டிமா இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறாங்க. இப்படியே ஒரு 1/2 அன் ஹவர் பாஸ் ஆகுது. சியோல் சிட்டியோட கமிஷனர் இப்போ ஜங்குக்கோட வீட்டுக்குள்ளே வந்துட்டுருக்காங்க. ஜங்குக் டேடி கமிஷனரை நோட்டீஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு எழுந்து போகிறாங்க கிட்ட. பின்னாடியே கான்ஸ்டபிள் குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. குழந்தைய பார்த்ததும் பாட்டிமா கிடுகிடுன்னு போய் குழந்தைய வாங்கிக்கிட்டாங்க. தேங்க்யூ மிஸ்டர் ஹாங் அப்படின்னு சொல்லி மிஸ்டர் ஜான் கமிஷனருக்கு ஹேண்ட்ஷேக் பண்ணிவிட்டு, வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த ஆஃபீஸர், இல்லை மிஸ்டர் ஜான், என்னோட குழந்தையோட பர்த்டே இன்னைக்கு, ஸோ நான் டைமுக்கு அட்டன் பண்ணணும். இன்னொரு நாள் வந்து நான் உங்களை பார்க்குறேன், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸையும் மீட் பண்ணுறேன், ஐம் சாரி அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. வைன் குழந்தைய தூக்கி ரொம்ப ஆசையாக அப்படியே ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே டக்குன்னு ஹக் பண்ணிக்கிட்டாங்க குழந்தைய. ஐயாரி நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஜங்குக் அப்படியே குறுக்குறுன்னு ஆப்போசிட்டில் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க வைனை. வைனப்போ அப்படியே நிமிர்ந்து ஜங்குக்கை பார்த்துட்டு மெதுவாக எழுந்து ஜங்குக்கிட்ட போய் ஜங்குக்கிட்ட குழந்தைய கொடுக்குறாங்க. அவ்வளோதான், ஜங்குக்கு தாங்கவே முடியல. அப்படியே எழுந்து நின்று ஒரு ஷேக்கி ஹேண்ட்ஸில் அப்படியே குழந்தைய வாங்க பார்க்குறாங்க. வாங்க தெரியல ஜங்குக்கு. உட்காருங்க, லேப்பில் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜங்குக்கை உட்கார சொல்லிவிட்டு அப்படியே ஜங்குக்கோட மடியில் குழந்தைய படுக்க வைக்கிறாங்க வைன்.
அங்கே அத்தனை பேரும் ஜங்குக் குழந்தைய எப்படி பார்க்குறாங்கன்னு தான் நோட்டீஸ் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்காங்க. ஜங்குக்கு குழந்தைய பார்த்ததும் ஐஸெல்லாம் டேரப்பாயிடுச்சு. ஐயோ என்னோட்டு பொண்ணு, என்னது இது இம்புட்டு குண்டா இருக்குது அப்படின்னு தன்னை மறந்து சொல்லிட்டாங்க ஜங்குக். அவ்வளோதான், அத்தனை பேரும் அப்படியே ஜங்குக்கை பார்த்து முறைக்கிறாங்க. ஜங்குக் எதர்ச்சியாக நிமிர்ந்து பார்க்கும்போது வாயின் முறைச்சிக்கிட்டு இருக்கிறத நோட்டீஸ் பண்ணிவிட்டு, ஐயோ என் வாய் தான் எனக்கு வினையே, அப்படி சொல்லலை, 1 மந்த்து தானே ஆயிருக்கு குழந்த பிறந்து, அதுதான் மற்ற குழந்தைங்களோட கொஞ்சம் பிக் பேபியாக இருக்கேன்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணு வைக்காதீங்க என் குழந்த மேலே, ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு கொஞ்சுவீங்கன்னு பார்த்தா குண்டு குழந்தைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். அழுக வர்ற மாதிரி ஆயிடுச்சு ஒயினுக்கு. அப்போ ஜங்குக்கோட மம்மி, இவன் பிறக்கும்போது 4 kg வெயிட்டு, இவனோட அவங்க அண்ணனுங்க 2 வயசுக்கு பெரியவனுங்க, அவனுங்களோட அதிகமாக சாப்பிடுவான் குழந்தையில. குண்டு பூசணிக்காய் மாதிரி இருந்துக்கிட்டு குண்டன்னு பேர் வாங்கிக்கிட்டு தெரிஞ்சவன் இந்த வீட்டுக்குள்ளே. 13 ஏஜுக்கு மேலே தான் வெக்கப்பட்டுக்கிட்டு சாப்பாட்டை குறைச்சி உடம்ப ஒல்லியாக்குனான். சாப்பாடை திடீர்னு குறைச்சதுனால பயங்கரமான சிக்காகி ஹாஸ்பிட்டல்லாம் சேர்த்துருந்தோம். இந்த குண்டை குழந்தைய குண்டு குழந்தைன்னு சொல்கிறானா? ஆளைப்பாரு ஆளை, உன்னோட குழந்த இந்த 1 மந்தில் வெயிட் கம்மியாக தான் இருக்கா. நீ 1 மந்த்லேயே 6 kg இருந்த, அந்தளவுக்கு குண்டே நீ அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கோட மம்மி ரொம்ப கோபமாக. ஜங்குக்கு அசிங்கமாக போயிடுச்சு. ஒயினுக்கு சிரிப்பு தாங்க முடியல. குண்டனா அவர் அப்படின்னு சிரிக்கிறாங்க. மம்மி அப்படின்னு ஜங்குக் தன்னோட மம்மியை பார்த்து முறைக்கிறாங்க. அப்போ ஜங்குக்கோட டேடி ரிலாக்ஸாக உட்காந்துட்டு, அப்பா என்னோடய ஃபேமிலி இப்போ தான் கொஞ்சம் ஹாப்பி மூடுக்கு வருது. என் பெரிய பசங்க 2 பேருக்கும் சீக்கிரம் ஒரு பொண்ணை பார்த்து மேரேஜ் பண்ணி வைக்கணும். நல்ல பொண்ணுங்க இருந்தால் சொல்லுங்கள், மேரேஜ் பண்ணி வச்சுடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக்கோட டேடி ஃபேமிலி மெம்பர்ஸை பார்த்து. அப்போ பாட்டிமா சொல்கிறாங்க, நல்லா பண்ணி வைக்கலாம், ஜூனுக்கும் காய்க்கும் பொண்ணாக கிடைக்காது, நல்ல பொண்ணுங்க நிறையா பேர் இருக்காங்க, சீக்கிரம் பொண்ணுங்களை பார்த்து 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணி வச்சுடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. இப்படியே கொஞ்சம் ரேண்டமாக எல்லோரும் பேசிகிட்டு இருந்துட்டு எல்லோரும் அவங்களோட டின்னரை முடிச்சுட்டு அமைதியாக அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க தூங்குறதுக்காக. ஜங்குக் இப்போ ஒய்யாரி கூட பெட்டில் ரொம்ப ஹாப்பியாக அப்படியே ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. ஒய்யாரி ஜங்குக்கை பார்த்து பயங்கரமாக அழுது கத்துறாங்க. ஏன்னா புதுசாக இருக்காங்க ஜங்குக் ஒய்யாரியை பொறுத்தளவு. ஸோ கிட்ட வந்து முகத்தை காட்டினதும் பயம் வருது ஒய்யாரிக்கு. பலமாக கத்துறாங்க ஒய்யாரி. ஒயின் இப்போ தான் பாத் பண்ணிவிட்டு ஒரு டவலோட வெளியில் வருவாங்க. ஒய்யாரி அழுகிறத நோட்டீஸ் பண்ணிவிட்டு, அச்சச்சோ என்ன அச்சு சொல்லும் அப்படின்னு சொல்லி ஒய்யாரியை அப்படியே தூக்கிக்கிட்டாங்க. ஒய்யாரியை ஒயின் தூக்குன நெக்ஸ்ட்டு செகண்டே கப்சுப்னு ஆயிட்டாங்க ஒய்யாரி. ஐயையோ என்னது இது, என் பொண்ணு என்னையே பார்த்து பயப்படுறா போலையே அப்படின்னு ஜங்குக் தனக்கு தானே நினச்சிக்கிட்டு, ஒயின் என்னாச்சு, நீ தூக்குனா குழந்த அழமாட்டிக்கிறா, நான் தூக்குனா அழுகுறா அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒன்றுமில்லை மிஸ்டர் ஜியான், புதுசாக இருக்கீங்களா பார்க்குறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் ஜெயிண்ட் மாதிரி இருந்துக்கிட்டு அப்படியே கிட்ட குழந்தைகிட்ட முகத்தை காட்டினா பயம் வராது, அதுக்கு தான் அழுதுட்டா குழந்த. 2-3 நாள் ஆனால் ஃபேஸை பார்க்க பழகிடும், அப்புறம் உங்ககிட்ட வந்துடுவா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, சரி, நானே தான் குழந்தைய வச்சுருப்பேன், அப்போ தான் என் முகம் நல்லா பழக்கமாகும் குழந்தைக்கு, ஃபீட் பண்ணிவிட்டு கொடு, நான் பார்த்துக்குறேன் குழந்தைய அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயினப்போ ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அமைதியாக சைடில் இருக்க ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ளே போயிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. நைட்டு ஃபுல்லாக ஜங்குக் தூங்கவே இல்லை. ஒய்யாரிக்கிட்டேயே உட்காந்து ஆசையாக ஒய்யாரி தூங்குறத வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. ஒயினப்போ தூங்கிட்டு இருந்தவங்க அப்படியே சைடில் திரும்பி பார்க்குறாங்க, ஜங்குக்கை காணும். டக்குன்னு எழுந்து உட்காந்து சுற்றி பார்க்குறாங்க ஒயின். ஜங்கு குழந்தைக்கிட்ட ஆசையாக உட்காந்து பார்க்குறத நோட்டீஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஒயினுக்கு. மெதுவாக பெட்டில் இருந்து கீழே இறங்கி ஜங்குக்கிட்ட போய் அப்படியே ஜங்குக்கை பேக்கப் பண்ணிக்கிட்டாங்க. ஜங்குக் அப்படியே ஒரு ஹேண்ட்ஸை பெட்டில் ஊனிட்டு தான் அப்படியே ஒய்யாரியை பார்த்துட்ருப்பாங்களா அந்த டிம் லைட்டில். ஒயின் பேக்கப் பண்ணதும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஜங்குக்கு. அப்படியே திரும்பி ஒயினை பார்த்து, ஐம் சாரி ஒயின் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மிஸ்டர் ஜான், நான் தான் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், ஐம் ரியலி சாரி அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே பேபி, எனக்கு இந்த தண்டனை எல்லாம் தேவை தான், உன்னைய மட்டும் இல்லை எத்தனையோ பேரை தொந்தரவு பண்ணியிருக்கேன், அதுக்கு கடவுளாக பார்த்து உன் மூலமாக என்னை வச்சு செஞ்சுருக்காரு, தொலையட்டும்,
நீ அழகான கிஃப்ட்டை எனக்காக கொடுத்துருக்க என் ஒய்யாரி, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஒயனோட சீக்ஸில் டைட்டாக கிஸ் பண்ணுறாங்க ஜங்குக். இப்படியே டேஸ் பாஸ் ஆகுது. ஒய்யாரிக்கு இப்போ 3 ஏஜ் ஆகுது. ஸ்கூலுக்கு சூப்பராக ரெடியாகி உட்காந்துட்ருக்காங்க ஒய்யாரி. ஜங்குக் இப்போ தன்னோட 1.5 ஏஜில் இருக்கக்கூடிய 2 பாய்ஸையும் ஒய்யாரியோட 2 லிட்டில் பிரதர்ஸையும் அழகாக தூக்கிட்டு டவுன் ஸ்டேர் வந்துட்டுருக்காங்க. ஒய்யாரி இப்போ கால் மேலே கால் போட்டுண்டு, என்ன தித்து டாடி அவனுங்களை இறக்கி விடுங்க, என்னை தான் நீங்கள் தூக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஜங்குக் உடனே 2 பாய்ஸையும் கீழே இறக்கி விட்டுட்டு ஒய்யாரி தூக்கி அப்படியே தன்னோட ஹேண்ட்ஸில் உட்கார வச்சுக்கிட்டு, ஃபுட் சாப்பிட்டுட்டியா பேபி அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஒயின் ஒரு பிளேட்டில் இட்லி எடுத்துகிட்டு வந்து, இன்னும் சாப்பிடல, கார்டனில் தான் உட்காந்து சாப்பிடணும்னு சொன்னான், அதனால தான் ஃபுட் இங்கே எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, கார்டன் போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க ஜங்குக். அப்போ பழம்மா கத்துறாங்க பார்க்கும் கிம்மும். ஒயின் அப்போ சைடில் திரும்பி பார்த்தா பார்க்கும் கிம்மும் அப்படியே ஜங்குக்கோட 2 லெக்ஸையும் பிடிச்சிக்கிட்டு அழுகுறாங்க அவங்கள தூக்கணும்னு சொல்லிட்டு. உடனே ஒயின் ஜங்குக்கிட்ட இட்லி பிளேட்டை கொடுத்துட்டு 2 பாய்ஸையும் தூக்கிக்கிட்டாங்க. ஏன் இப்படி கத்துறீங்க 2 பேரும், எதுக்காக அழுகுறாங்க அப்படின்னு கேட்டதும் ஒய்யாரி உடனே ஒயினை பார்த்து முறைச்சி, மாமே இறக்கி விடுங்க அவனுக்கு 2 பேரையும், என்னே தான் நீங்கள் 2 பேர் தூக்கணும், எனக்கு இவனுங்களை பிடிக்கல, இவங்க 2 பேரையும் காய் டேடிக்கிட்டையும் ஜூன் டேடிக்கிட்டையும் கொடுத்துடுங்க, எனக்கு இவனுங்க வேணாம், எனக்கு பிரதர்ஸ் வேணாம் அப்படின்னு அழுகுறாங்க ஒய்யாரி. உடனே ஜங்குக் ஒய்யாரிக்கிட்ட, அச்சோ ப்ளே ஸ்கூல் போகும்போது அழக்கூடாது பேபி, அப்புறம் உனக்கு ஸ்கூல் போக பிடிக்கலன்னு நினச்சிக்கிட்டு கேலி பண்ணுவாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். குழந்தைங்க பிறந்ததுலேருந்து ஒய்யாரி இதே மாதிரி தான் சேட்டை பண்ணிகிட்ருக்காங்க. சரி ஓகே விட, இவங்க 2 பேரையும் நான் காய் டாடிக்கிட்டையும் ஜூன் டாடிக்கிட்டையும் கொடுக்க மாட்டேன். நான் அவனுங்களா ஏதாவது ஒரு ஷாப்பிங் மாலில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துவிட்றேன். அங்கே யாராவது இவனுங்களை என்கிட்ட அமௌண்ட் கொடுத்துட்டு தூக்கிட்டு போயிடட்டும் அவங்க வீட்டுக்கு. அவங்க வீட்டில் நிறையா அக்காலாம் இருப்பாங்க, அவங்க பிரதர்ஸை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்களாம். அந்த மாதிரி இவனுங்க 2 பேரையும் வேற ஒரு அக்கா அவங்க வீட்டில் வச்சு நல்லா பார்த்துக்கிட்டோம். உனக்கு பிரதர்ஸ்லாம் வேணாம் பேபி, இவனுங்களை எங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். ஒய்யாரி அப்போ குருன்னு நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு, வேணாம் இங்கே இருக்கட்டும் இவனுங்க, ஆனால் நீங்களும் என் டேடியும் தூக்கக்கூடாது இவனுங்களை, அதே மாதிரி உங்கள் பக்கத்தில் வந்து இவனுங்க தூங்கக்கூடாது, டேடிக்கிட்டேயும் தூங்கக்கூடாது, நான் தான் உங்கள் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. அப்போ ஜங்குக்கோட மம்மி, அதான் பசங்க 2 பேரும் அழகாக இருக்கானுங்க, சமத்தா பார்க்குறதுக்கு தான் ஜங்குக் மாதிரி இருக்கானுங்க 2 பேரும், அப்படியே குணத்தில் எங்கள் ஒயின் மாதிரி ஸோ சாஃப்ட்டு. ஆனால் அந்த ஒய்யாரி உருவத்துலேயும் சரி குணத்துலேயும் சரி அப்படியே அவங்க டேடி மாதிரி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கு. குழந்தைங்க 2 பேரையும் தூக்குனா என்ன, உன்னையே தான் தூக்கி உட்கார வச்சுக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க ஜங்குக் மம்மி. பாட்டி இது என்ன விட்டு மம்மி, இது என்ன விட்டு டேடி, நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் இவங்க 2 பேரையும், இவனுங்களை எட்டி போக சொல்லுங்க மம்மி, இறக்கி விடுங்க அவனுங்களை அப்படின்னு கத்துறாங்க ஒய்யாரி. அவ்வளோதான், பார்க்கையும் கிம்மையும் சைடில் இருக்க டேபிளில் அப்படியே உட்கார வச்சுட்டு அவங்க 2 பேரோட ஹேண்ட்ஸ்லையும் ஒவ்வொரு பிஸ்கட் எடுத்து வாங்கி கொடுத்துட்டு, கருமோ இவனுங்களை இனிமேல் தூக்கவே மாட்டேன், ஒய்யாரி வா நம்ம வேறு வீட்டுக்கு போயிடலாம், இவனுங்க இதே வீட்டில் இருந்து உன்னை தொந்தரவு பண்ணுவானுங்க, நம்ம வேறு வீட்டுக்கு போயிடலாம், இல்லாட்டி யார்கிட்டையாவது இவனுங்களை வித்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். விற்கக்கூடாது, இதே வீட்டில் தான் அவனுங்க இருக்கணும் அப்படின்னு அடம் பண்ணுறாங்க ஒய்யாரி. நல்லா தெரியுது ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு 2 பிரதர்ஸையும் ஒய்யாரிக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஒயின் மேலேயும் ஜங்குக் மேலேயும் இருக்கிற அபரீதமான அன்பில் தன்னோட மம்மி டேடி தனக்கு தான், தன்னோட பிரதர்ஸ் வந்து அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத விரும்ப மாட்டேங்கிறாங்க ஒய்யாரி. காரணம் பேரண்ட்ஸ் மேலே இருக்க அன்பு. இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ ஒய்யாரிக்கிட்ட கோபமும் பட முடியல, ஒய்யாரியோட பிரதர்ஸ் கூட எப்படி ஒய்யாரியை சேர்த்து வைக்கிறதுனும் புரியல. இது ஒரு பெரிய பிரச்சனையாக இப்போ நடந்துகிட்ருக்கு. அந்த டைமில் ஜங்குக் ஒய்யாரியை பார்த்து, ஒய்யாரி செல்லம், சரி இவனுங்க 2 பேரும் இங்கே இருந்துட்டு போட்டோம், ஆனால் நானும் மம்மியும் இவனுங்களை இனிமேல் தூக்க மாட்டோம், சரியா? நீ ஃப்ரீயாரு, என் தங்கம் எதுக்கும் கவலைப்படக்கூடாது, நீ சமத்தா ஸ்கூலுக்கு போகணும், அவங்க யாரையும் புள்ளி பண்ணக்கூடாது, புள்ளி பண்ணால் டேடிக்கு கோபம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க.
இல்லை டாடி, நான் யாரையும் புள்ளி பண்ண மாட்டேன், நான் நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல பொண்ணு தான், ரொம்ப நல்ல பொண்ணு. இங்கே பாரு, உங்கள் மிஸ்ஸு என்கிட்ட சொன்னாங்க, பக்கத்தில் உட்காந்துருக்க பிள்ளைய பிடிச்சி கடிச்சு வச்சுட்டியாமே, இங்கிட்டு உட்காந்துருக்க பிள்ளைய பிடிச்சி கிள்ளி விடுறியாமே, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. ஒய்யாரி எதுவுமே பேசலை, கம்முன்னு கீழே குனிஞ்சுக்கிட்டாங்க. நல்லா புரியுது ஒயினுக்கு, ஜங்குக் மாதிரி அப்படியே எல்லா வேலையும் பார்க்குறாங்க ஒய்யாரி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜங்குக்குமே குழந்தையா இருக்கும்போது அவங்க மம்மி டேடி கிட்ட அவங்க அண்ணாவை வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒய்யாரிக்கு தம்பிங்கங்கிறனால தம்பிங்களை கிட்ட விட மாட்டேங்கிறாங்க. ஸோ பெரியவங்களை ஆக ஆக அப்படியே புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படியே நாட்களை கடத்திட்டுருக்காங்க. ஒரு ஃபைன் ஈவினிங் ஒய்யாரி இப்போ ஸ்விம்மிங் பூலில் அவங்களோட ஸ்விம் சூட்டை போட்டுட்டு ஹேயாக குதிச்சு விளையாண்டுட்ருக்காங்க. ஒய்யாரிக்கு நல்லா ஸ்விம் பண்ண தெரியும். ஆனால் ஒய்யாரியோட பிரதர்ஸ் 2 பேருக்கும் ஸ்விம் பண்ண தெரியாது. ஸோ ரொம்ப ஜாலியாக குதிச்சு விளையாண்டுட்டு இருக்கும்போது ஒய்யாரியோட ஸ்விம் சூட் நல்லாவே ஒரு எலக்ட்ரிக் க்ரீன் கலரில் இருக்கும். ஒய்யாரி நல்லா விளையாண்டுட்டு அந்த ஸ்விம்மிங் பூல்லேருந்து ஸ்டெப்ஸ் வழியாக மேலே ஏறும்போது ஜங்குக் லாஸ்ட் வீக் வாங்கிட்டு வந்திருந்த புதுசாக அந்த வீட்டுக்கு அரைவான டாகை வந்து சைடில் கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. இந்த டைமில் டாக் வந்து அவுட்டிங் போகிற நேரம். ஸோ டாகை வந்து அவுத்து விட்டுருந்துருப்பாங்க. அது ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தது. ஒய்யாரியோட ஸ்விம் சூட் கலரை பார்த்து அட்ராக்ட் ஆகி கிடுகிடுன்னு ஒய்யாரிக்கிட்ட ஒடியாந்துடுச்சு. ஒய்யாரி ரொம்பவே ஃபோர்ஸபுளாக ஒரு டாக் தன்னை நோக்கி வர்றதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு பயந்து போயிட்டாங்க. ஒய்யாரிக்கு 3 வயசு தான் ஆகுது. ஒய்யாரோட பிரதர்ஸ் பார்க்குக்கும் கிம்முக்கும் இப்போ 1.5 ஏஜ் தான் ஆகுது. 3 பேருமே ரொம்ப சின்ன குழந்தைங்க. இவ்வளோ நேரம் ஜங்குக் பக்கத்தில் தான் இருந்திருப்பாங்க. இப்போ தான் ஒரு ஃபோன் கால் வருதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி போயிருப்பாங்க. அந்த டைமில் தான் இந்த மாதிரி நடந்துடுச்சு. ஒய்யாரி டாகை பார்த்து பழமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஜங்குக் வந்து பேக்யார்ட் சைடு நடந்துக்கிட்டே போயிருப்பாங்க பேசிக்கிட்டே. ஸோ ஃபோன் பேசுகிற ஆர்வத்தில் ஒய்யாரி ஷவுட் பண்ணுறது அந்தளவுக்கு கேட்கல. அந்த டைமில் பார்க்கிம் 2 பேரும் ஒரு டாக் வந்து ஒய்யாரியோட அந்த ஸ்விம் சூட்டோட ஸ்கெட்டை வந்து கடிச்சதும் ஐயோ அக்கா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஹேண்ட்ஸில் வச்சுருந்த பால் எடுத்து ஓங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த டாகை பார்த்து. ஒய்யாரி பயந்து என்னை விடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன்னோட ஸ்விம் சூட்டை இழுக்க பார்க்குறாங்க. அப்போ கொஞ்சம் கூட பயப்படாமல் 2 பிரதர்ஸும் டாகோட பேக் சைடு இருக்கக்கூடிய 2 லெக்ஸையும் ஆளுக்கு ஒரு லெக்கை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒய்யாரியை கடிக்க போகுதோ அப்படின்னு பயந்து. ஒய்யாரியுமே தன்னை டாக் கடிக்க போகிறதுன்னு பயந்து தான் கத்துறாங்களா. 2 குழந்தைங்களும் பேக்கில் பிடிச்சி இழுத்ததும் அப்படியே டாக் வந்து ஒய்யாரியோட ஸ்கெட்டை விட்டுட்டு தன்னை ஹார்ம் பண்ண போகிறாங்கன்னு நினச்சி பாய்ஸ் அப்படியே திரும்பி கடிக்க போயிடுச்சு. அப்போ பார்க் கீழே விழுந்துடுவாங்க. கிம்முக்குமே பேலன்ஸ் மிஸ் ஆகி பார்க் மேலே விழுந்துடுவாங்க. டாக் வந்து அப்படியே தன்னோட ஷார்ப்பான டீத்தை வச்சு கடிக்கிறதுக்காக தன்னோட மவுத்தை ஓப்பன் பண்ணிக்கிட்டு கிட்ட ஓடுது. ஒய்யாரி அந்த ஃப்ராக்ஷன் செகண்டில் டாகோட நெக்கில் வியர் பண்ணியிருந்த பெல்ட்டை பிடிச்சி அப்படியே திருப்பிட்டாங்க. ஏன் தம்பிங்களை கடிக்க பார்க்குறியா நீ அப்படின்னு டாக் மேலே ஏறி உட்காந்துட்டாங்க ஒய்யாரி பார்க்கிம் 3 பேருமே நல்லா குண்டு குழந்தைங்க. ஒய்யாரி ஏறி டாக் மேலே உட்காந்ததும் டாகால் ஒன்றுமே பண்ண முடியல, அப்படியே படுத்துடுச்சு டாக். அந்த டைமில் தான் சைடில் இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே உடியாந்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ கொல்ல போகிறாங்க நம்மளை அப்படின்னு சொல்லிக்கிட்டே வாட்ச்மேன்ஸ் 2-3 பேரும் குழந்தைங்கள நோக்கி உடியாடுறாங்க. ஜங்குக்கு இப்போ தான் ஃபோன் காலை கட் பண்ணிவிட்டு வர்றாங்க. ஒய்யாரி டாக் மேலே உட்காந்து அமுக்கிக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு உடியாடுறாங்க. 3 குழந்தைங்களும் பயத்தில் பயங்கரமாக அழுது கத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. லிவிங் ஏரியாவில் ஃபேமிலியே ஆஜராயிட்டாங்க. 3 குழந்தைங்களும் அப்படியே கப் சுப்னு உட்காந்துட்ருக்காங்க. தன்னோட 2 பிரதர்ஸ்க்கும் பிட்வீனில் ஒய்யாரி உட்காந்துட்ருக்காங்க. டாக்டர் 3 குழந்தைங்களுக்கும் டாக் வந்து மேபி கடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நினப்பில் இன்ஜெக்ஷன் போட்டு விட்டுட்ருக்காங்க. 3 days இந்த இன்ஜெக்ஷன் போடணும், பயப்பட தேவையில்லை, ஆன்டிபயோட்டிக் தான் அப்படின்னு சொல்லிட்டு 3 குழந்தைங்களுக்கும் இன்ஜெக்ஷன் போட்டு விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க டாக்டர். பழமாக திட்டு வாங்கிக்கிட்டு இருக்காங்க ஜங்குக். அறிவே கிடையாது, வாட்ச்மேன் பக்கத்துலேயே இருந்தாலும் நம்ம குழந்தைங்கிட்ட இருக்கணும், அவங்களோட குழந்தையா கவனிக்கிறதுக்கு ஏன் இப்படி விட்டுட்டு ஃபோன் கால் பண்ண போனேன் அப்படின்னு திட்டுறாங்க ஜங்குக்கோட மம்மி.
அப்போ வாயின் ஒய்யாரியை வந்து அப்படியே தூக்கிக்கிட்டாங்க. ஒன்றும் இல்லை என் தங்கத்துக்கு, பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒய்யாரியோட சீக்ஸில் கிஸ் பண்ணி அப்படியே பேக்கை ரெப் பண்ணி கொடுக்குறாங்க. ஒய்யாரி டக்குன்னு அப்படியே கீழே இறங்கிக்கிட்டு, என் தம்பிங்களையும் தூக்குங்க, பாவம் நான் பயந்துட்டேனா, அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, என்னோட்டு தம்பி அவங்க 2 பேரும், அவங்கள இனிமேல் நீங்கள் தூக்கணும், தூக்கி என்ன மாதிரி அவங்கள கொஞ்சணும், எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்குது இப்போ அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. ஒய்யாரி சொன்னது ஓரளவுக்கு புரியுது 2 பாய்ஸ்க்கும். என்னோட்டு அக்கா ஒய்யாரி அப்படின்னு 2 பாய்ஸும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு புரிஞ்சு போயிடுச்சு ஒய்யாரி திருந்திட்டாங்க அப்படின்னு. அப்புறம் என்ன, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. இப்படியே டின்னர் முடிச்சுட்டு ஒயின் 3 பேபிஸையும் கூட்டிகிட்டு போய் நல்லா பாத் பண்ணிவிட்டு ஆயில் அப்ளை பண்ணி ஹேருக்கு கோம் பண்ணிகிட்ருக்காங்க. ஜங்குக்கு இப்போ பாத் பண்ணுறதுக்காக பாத்ரூம் போயிட்டாங்க. ஒயின் இப்போ தன்னோட பெட்டில் 3 பேபிஸையும் அழகாக படுக்க வச்சு பெட் டைம் ஸ்டோரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ரொம்ப ஆசையாக ஒய்யாரி தன்னோட பிரதர்ஸ்க்கு பிட்வீனில் படுத்துக்கிட்டு ஒயின் சொல்கிற ஸ்டோரியை கேட்டுட்டு அப்படியே 3 குழந்தைங்களும் நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. நல்லாவே ஒரு மிட் நைட். ஜங்குக்கு ஒயின் 2 பேரும் ஒரு ஹாட்டான மேக் அவுட் செக்ஷனில் இருக்காங்க. ஒயின் வந்து பயங்கரமாக ஜங்கு கூட என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐம் சாரி மிஸ்டர் ஜான், நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் நம்மளுக்குள்ளே நடக்கும்போதெல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் டைம் நடந்த மூமெண்ட் தான் எனக்கு நனவில் வந்தது. ஆமாம், நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன், இப்போ மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். ஐயோ அதெல்லாம் விட்டுத்தலை, நல்ல ஒரு மூமெண்ட்டில் எத்தனை நோவுப்படுத்தி நீ காண்டேத்திக்கிட்டு இருக்க, விட்டுத்தலை, எல்லாம் சரியாக போச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒயினோட சீக்ஸில் டைட்டாக கிஸ் பண்ணி தன்னோட லவ்லி மூமெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன, ஹாப்பி எண்டிங் தான். இந்த ஸ்டோரி எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பை ஆர்மீஸ்.